கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக நம்ம நெகேமியாவின் புஸ்தகம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக அப்படியே கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதரன், நீ நடத்துகிற அந்த பாதையிலே நாங்கள் கடந்து போக உதவி செய்வீராக. பேசுவது நீங்களெல்லாம் உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்று கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் ஓராலே சொன்னலே லூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதா. கடந்த நாளில் நம்ம பரிசுத்த வானாகிய நெகேமியா என்கிற தலைப்பில் தான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு 6 வாரக்குள்ளே அதை முடிச்சிடலான்னு பார்த்தா இதுவே நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருக்கிறேன். அப்போ ஆவியானவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அலங்கம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், அது மதில். போன வாரம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணோம். இன்றைக்கி இன்னொரு அர்த்தம் இருக்குது, சுவர். உடலே சொல்களே லூயா. சுவர் என்கிற அந்த தலைப்பில் தான் இன்றைக்கும் நான் தேவ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். வேதாகமத்தில் பல வேதாகமத்தில் பாருங்கள், சுவர் என்று இருக்கும், வீடு என்று அதுக்கு இருக்கும். சுவர் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? வால். என்ன சொல்லுவாங்க? அப்படி தானே வேறு எதாவது சொல்லுவாங்கள்ல, வால் என்று சொல்லுவாங்க. அதே வாழை தமிழில் என்ன சொல்லுவாங்க? நம்ம வீடு சந்திக்கும் போதாலும் சரி, கெஸ்ட்டு வரும்போது சரி, சில பிள்ளைங்க ரொம்ப ஓவராக விளையாண்டுருப்பாங்க. என்ன பிள்ளை அப்படி இருக்கன்னா, அவள் ரொம்ப வாளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப வாளாட்டுற பார்த்துக்க, ஒரு நாள் நறுக்கி போடுவேன். இந்த வால் என்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆங்கிலத்தில் சுவர், தமிழில் அப்படி இருக்குது. ரலே துங்களே லூயா, நீ ரொம்ப வாலாடுற அப்படிம்பாங்க. அது இன்னொரு சொல்லுவாங்க, நீ ரொம்ப நாளாக நான் கவனிச்சிட்ருக்க, ரொம்ப ஆட்டிட்டு ஒரு நாள் உன்னை வாழை அடுத்துருவேன்பாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் சில இடங்களில் நாம் கடந்து போகும்போது மாமியார் மருமகளுக்கு யுத்தம் வரும். நம்ம வெளியிலேருந்து ஒரு நாள் 1 முறை அந்த சத்தத்தை கேட்டேன். அப்போ மாமியார் மருமகளை, இன்றைக்கி உனக்கு வச்சுருக்கிறேன், ரொம்ப நாள் நீ ஆட்டிகிட்டே இருக்கிற வாள், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், உன் புருஷன் வரட்டும் சொல்லி இன்றைக்கி வாழை நறுக்கி போடுவேன். அப்போ மருமக என்ன சொல்கிறேன்னா, நானும் ரொம்ப நாள் நீங்களும் வாழாட்டிகிட்ருக்கிறீங்க, நானும் எங்கள் அப்பாவை கூப்பிட்றேன், எங்கள் அண்ணன் தம்பியில் கூப்பிட்றேன், உங்கள் வாழை நான் நறுக்கி போடுவேன். ஒரு ஆளே சொல்களே லூயா. இப்படி அதுக்கு அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கிறோம், சொல்லாமல் இல்லை, சொல்லியிருக்கிறோம். நான் மாவட்டம் பதுக்கிறதுனால ஒரு ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து, பாஸ்டர் அந்த பொம்பளை இருக்கல ரொம்ப வாழாட்டுறா பாஸ்டர், ஆண்டவர் அவளை நறுக்கணும் பாஸ்டர் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாத, ஜெபம் பண்ணு, அவங்க மனம் மாறி வருவாங்க. ஒரு அலைச்சல்களே இல்லையா. ஆக சுவருக்கு அந்த வால் என்கிற அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சுவர் என்பது என்னென்னா, நம்ம சரீரத்தில் மேல் இருக்கிற தோல் தான் சுவராக தேவன் படைத்திருக்கிறார். ஒரு நிலையா. இந்த தோலே இல்லைன்னா இப்படி இருக்கு பாருங்கள், பார்க்க எலும்பு கூட பயந்து ஓடிடுவேன். கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். இதை குறித்து நம்ம சில செய்திகளை கேட்க போகிறோம். நீங்கள் சுவர் என்பது எப்படி 3 விதத்தில் சொல்வீங்க. என்னென்னா, வீட்டு சுவர், அப்படி அது வீடு ஒரு சுவர். சில நேரம் ரொம்ப துக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணணும், ஏன் இந்த 4 சுவத்துக்குள்ளே நீங்கள் இப்படி இருக்கீங்க, வெளியே வாங்க. ஒரு அலைச்சல்களே இல்லையா. 4 சுவத்துக்குள்ளே ஏன் நீங்கள் இருக்கீங்க? உங்கள் சரீரத்தை பாருங்கள், அதையே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், குடும்பத்தை நீங்கள் தான் நடத்தணும்.
அந்த 4 சுவத்திலிருந்து வெளியே வாங்க அப்படின்னா அந்த சுவரை பயன்படுத்துவாங்க. இன்னும் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்பவுண்ட் வால் சுவர், உரலே சொல்லுங்களே இல்லையா, காம்பவுண்ட் வால் சுவர், கைப்பிடி சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சுவர் என்பது, இப்போ கைப்பிடி சுவர்னா நமக்கு 2 கை தான் கைப்பிடி சுவர், உரலே சொல்லுங்களே இல்லையா. 2 இல்லாமல் நம்ம மாடியில் ஏற முடியாது. இந்த எஸ்தர் அவங்க ஆனந்த வீட்டுக்கு போகும்போது நான் அந்த 2 சுவரை கையில் பிடிச்சி தான் போகணும். அந்த 2 இது வந்து கைப்பிடி சுவர். ஸ்டீவன் ஜம்மன் வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் போக முடியாது, பாரில் ஏறுற மாதிரி அப்படி ஏறி இறங்கணும். நாம் நடமாடுகிற ஒரு சுவர், உரலே சொல்லுங்களே இல்லையா. எது? அந்த கால் தான். 2 கால் இல்லைன்னா நம்ம போக முடியாது. பொதுவாக நீங்கள் அந்த பஸ்ஸிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காம்பவுண்ட் வால் சுவரை நம்ம பார்க்க முடியும். அந்த சுவரில் பார்த்திங்கன்னா உலக காரியத்தை ஒட்டியிருப்பாங்க. சினிமா வால் போஸ்டர் இருக்கும், மற்ற விளம்பரங்கள் இருக்கும், துணிக்கடை விளம்பரம் அல்லது தங்கத்துக்குரிய விளம்பரங்கள், நிறைய விளம்பரங்களை, தேவையில்லாத உலக கட்சி சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆக நீங்களும் நானும் சுவராக இருந்தால் உலகத்தை விளம்பரப்படுத்தக்கூடாது. ஒரு அலைய சொல்களே இல்லையா, கையில் சொல்களே இல்லையா. நம்ம எதை வெளிப்படுத்தணும்? தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தணும். அதே நீங்கள் அந்த காமெண்ட் சில இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். நீ தேடுகிற நிம்மதி இயேசு தருகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க. இந்த வசனம்லாம் வாசனை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்க. நானே மெய்யான ஒளி அப்படின்னு நிறைய வசனங்களும் இந்த காம்பவுண்ட் சுவரில் நம்ம பார்க்க முடியும். அதை பார்க்கிறவர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடலே சொங்கலே இல்லையா. அந்த வசனத்தை விசுவாசித்தவர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. அதே போல் நம்ம சுவராக இருந்து தேவனை விளம்பரப்படுத்தணும். நம்மளை அல்ல, உலக காரியத்தை அல்ல. நம்மை பார்க்கும் போது உலகத்தை பார்க்கக்கூடாது, தேவனுடைய வசனத்தை பார்க்கணும். நம்முடைய சரீரத்தில் ஆண்டு சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உடலே சொல்களே இல்லையா. அப்போ நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, அந்த நாமத்துக்குரிய காரியங்கள் வெளிப்படுத்தணும். பவுல் சொல்லும் போது நீங்கள் நிருபங்களாக இருங்கள். உடலே சொல்களே இல்லையா. வசனத்தை பேசணும். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, சிலர் உட்கார்ந்தா வசனத்தை பேசுவாங்க. அப்போ அவங்க எதை விளம்பரப்படுத்துகிறாங்க? வசனத்தை விளம்பரப்படுத்துகிறாங்க, இயேசுவை விளம்பரப்படுத்துகிறாங்க. சொல்லுவாங்க, வசனம் அப்படி இருக்கு இல்லையா, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, தேவனை தேடு, அந்த வசனத்தை வச்சே பேசுவாங்க. சிலர் உட்கார்ந்தா உலக காரியத்தை பேசுகிறாங்க, அந்த உலகத்தை விளம்பரப்படுத்துவாங்க. ஒரு துணலையே இல்லையா. நாம் அதற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை விளம்பரப்படுத்தக்கூடியவர். இப்போ இந்த சுவர் இடிஞ்சிருக்கு. இந்த இடிந்த சுவரை கட்டப்படும். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தேசத்தை அழிக்காதபடி நல்ல கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, நான் தேசத்தை அழிப்பேன், ஆனால் நீ தேசத்தை அழிக்கக்கூடாதுன்னு ஒரு காரியம் செய்யணும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும். எது? சுவர் இடைஞ்சிருக்கு. திறப்பிலே, அந்த வெடிப்பு பகுதியில், கிராக் பகுதியில் நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனும் காணேன்.
அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ஒரு சொல்லுங்களேலூயா. இடிந்த சுவர் கட்டப்படணும். ஆண்டவர் அதை திருப்ப அடைக்கணும்னு விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ திருப்பு இருக்கு. இது அடைக்கப்படணும் விரும்புகிறாரு. ஆக ரெண்டு சொல்கிறாரு, திருப்பிலே ஒருத்தர் நிற்கணும், சுவரையும் அடைக்கணும். ஒரு சொல்லுங்களேலூயா. ரெண்டு காரியம் சொல்கிறார். அந்த காலத்தில் அந்த தேசம் அந்த தேசம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்தை சுற்றிலும் இந்த மதில் சுவரை கட்டுவாங்க. மதில் சுவரை எது கட்டுவாங்கன்னா, மற்ற தேசத்தார் உள்ள படையெடுத்து வரக்கூடாது. உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை அவன் கொள்ளையடித்து போகக்கூடாது. ஜனங்களை கொலை செய்யக்கூடாது. ரெண்டாவது, அந்த இடத்தை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. இவர்களை சிறையிருப்புக்குள்ளாக வைக்கக்கூடாது என்பதற்காக தான் சுற்றிலும் ஒரு சுவரை கட்டுவாங்க. ஒரு சொல்லலையா. அதுக்கு தான் அலங்கம் மதில் என்று நாம் தியானித்தோம். ஆக நமக்கு இந்த சரீரத்துக்குள்ளாக எதுவும் நுழையாதப்ப இந்த பாடி அப்படி வச்சிருக்கிறார், கண்டிஷனை வச்சிருக்கிறார். ஆக இது பாதுகாக்கப்படணும், சுவர் கட்டப்படணும். இப்போ என்ன இருக்குன்னா, திறப்பு இருக்கிறது. தேசத்தின் மேல் சொல்கிறார், திறப்பு இருக்கிறது, அதை அடைக்கணும். ஒரு மனுஷனை தானே ஒருத்தனும் காணும். ஒரு சொல்லலையா. அப்போ ஆண்டோடைய கோபம் தணிக்கணும்னா அந்த சுவரை திறப்பில் நின்று சுவரை அடைக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த தேசத்தில் ஒரு தலைவர்கள் கூட்டம் இருப்பாங்க. அங்கே தலைவர்கள் கூட்டம் அந்த காம்பவுண்டர் சுவரை எப்போது கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் அது ஒரு திறப்பு, ஒரு வெடிப்பு காணப்பட்டால் உடனே அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, வாங்க திறப்பு ஏற்பட்டிருக்கு, எதிரி உள்ளே வந்துடுமா. எதிரியும் வரும், மிருகங்களும் வரும், சர்ப்பங்கள் வரும், விஷப்பூச்சிகள் வரும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஜனங்களெல்லாம் எழுப்பி விட்டு அந்த சுவரை அடைப்பார்கள். ஒரு சொல்லுங்களேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. ஏன் குடும்பங்களில் பிரச்சனை, ஏன் குடும்பங்களில் போராட்டம்னா, ஏதோ ஒரு திறப்பு இருக்கிறது, அதை அடைக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு வீடு சின்ன கிராக் குடும்பம் சொல்லுவாங்க, நீ அதை உடனே சரி பண்ணிவிடு. ஒரு சொல்லுங்களேலூயா. அதை அப்புறம் பார்க்கலான்னா பிளவு ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு மழை பெய்யும் போது அப்படியே அந்த பில்டிங்கு ஃபுல்லாக சேதமாயிடும். ஆக சின்ன விஷயந்தானே, சிறிய தவறு தானே என்று நாம் ஏதாவது அசால்ட்டாக இராதபடி கர்த்தர் உணர்த்துகிற அந்த கிரியைகளை அறிக்கை செய்து விட்டு அந்த சுவரை அடைத்து விட்டால் தேவன் வருகிற நாள் வரை நம்மை பாதுகாப்பார். ஒரு சொன்னங்களேலூயா. உண்மையா இல்லையா? நம்ம பில்டிங் கூட 3 தடவை பழுது பார்த்தோம். இன்னொரு தடவையும் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. காரணம், நம்ம பழுது பார்க்கலைன்னா இந்த கட்டிடம் எப்போது இடிஞ்சிருக்கும். ஆக உடனே அதை சரி பண்ணுறோம். அதே போல தான் நம்ம வாழ்க்கை உடனடியாக அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம், ஆனால் நம்ம மன்னிப்பார் என்கிற காலத்தை தள்ளிவிடாதபடி, முழு வாழ்க்கையும் அழிந்து விடாதபடி, பாழாகாதபடி கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டீங்கன்னா சுவர் அடைக்கப்பட்டிருக்கும் தேவ கோபம் நம்ம மேலே வராது. ஒரு சொல்லலேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க மலேலூயா. அதான் தேசத்தை நான் அழிக்காதபடி, தேசத்தையே அந்த திருப்பு இருந்தால் தேசத்தை அழிச்சிடங்கிறார். நான் திருப்பில் நிற்கவும் அதை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனையும் காணேன். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. சுவர் அடைப்பது என்பது என்னன்னா, ஜனங்க பாவம் செய்கிறார்கள். அப்போ அந்த அடைக்கணும். எப்படி அடைக்கணும்? வாங்க
உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. ஒருத்தன் போய் நிற்கணும், திறப்பில் போய் நிற்கணும். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, கத்திடத்தில் நீங்கள் திரும்புங்க, பழையபடி நீங்கள் வந்துடுங்க என்று அவர்கள் அழைத்து தேவனுக்குள்ளாக வரும்போது அந்த சுவர் அடைக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு அலை சொல்லலே லூயா. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். இது இன்னொரு அதே நீங்கள் எசேக்கியேலின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அப்படி இருங்க. 1ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே தீர்க்கதரிசி சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக இஸ்ரவேல் 2 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இன்னொரு கள்ள தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறார். ஒரு அலைய சொல்லுங்க. எருசலேமுக்கு வெளியே கள்ள தீர்க்கதரிசி. ஆனால் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அதை வாசிங்க. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து, அவங்க எப்படி பேசுறாங்களா? தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகளோடு கூட நீ சொல்ல வேண்டிய என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேள். இப்போ ஏன் திருப்பி ஏற்படுதுன்னா, ஒன்றும் ஜனங்க செய்த பாவம், இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசியினால தீர்க்கதரிசனத்தை நம்பி அதனால் உண்மையான தீர்க்கதரிசனம் நாடாமல் தேவனை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம். உடலே சொல்லுங்களேலுயா. அவங்க என்ன சொல்கிறாங்களா? தங்களுடைய இருதயத்தில் என்ன தோணுதோ அதை சொல்லி முடிக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் என்பது இயேசுனுடைய இருதயத்தில் எது தோணுதோ அதை வெளிப்படுத்துவது தான் தீர்க்கதரிசனம். ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. கைகளை வச்சவங்களேலுயா. அது பின்னாடி வாசிங்க. கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாது இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலின் பணி பின்பற்ற மதிக்கட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோங்கிறார். அப்போ இந்த தீர்க்கதரிசி யாருன்னா, தங்களுடைய ஆவின் பரிசுத்தாவினுடைய ஏவுதலின்படி அல்ல, மனுஷ ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லுகிற காரியத்தை சொல்றார். ஆக எது உண்மையான தீர்க்கதரிசனம், உண்மை இல்லாத தீர்க்கதரிசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க ஒன்றுமே தரிசிக்கல, நான் உங்களை பற்றி இப்படி பார்த்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி. அவங்களால தான் திறப்பு, இன்னும் ஒரு பக்கம் பாவத்தினாலும் இன்னொன்று இந்த கள்ள தீர்க்கதரிசினாலும் திறப்பு ஏற்படுகிறது. ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. கையில் வச்சுங்களேலுயா. நல்ல கவனிங்க. எந்த ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும், நீ பாவம் செஞ்சுருக்கிற, நீ மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிட்டுருக்கிற, நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டுருக்கிற, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ மறைத்து பாவம் செய்கிற, நீ உன் மனைவி அடிக்கடி அடிக்கிற, நீ அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுகிற, யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? ஆக எல்லாமே கள்ளத்தனமாக அதை மறைத்து நீ நல்லா இருப்ப, நீ நல்ல ஆசீர்வாதமாக இருப்ப இப்படின்னு தன் தவறை உணர்த்தாத சொல்லக்கூடிய அத்தனை தீர்க்கதரிசனங்களும் கள்ள தீர்க்கதரிசனங்கள். உடலே சொல்லுகளே இல்லையா. ஏன்னா சீர்கெட்டு போன இடத்துல தான் தீர்க்கதரிசனம். அப்போ அந்த எதில் நம்ம சீர்கெட்டு இருக்கிறோம், எதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுவரை நம்ம திறப்பாக வெடிப்பாக இருக்குது, தேவனோட கோபம் ஏன் நம்ம மேலே வருது என்கக்கூடிய அந்த சீர்கெட்டு போன இடத்துல சீர்படுத்தக்கூடிய செய்தியோ தீர்க்கதரிசனம் தான் கர்த்தர் பேசுகிற தீர்க்கதரிசனம். ஒரு அலையா. இப்போ இவங்க பேசுறதுனால ஆண்டு சொல்லிட்டாரு அவங்களுக்கு ஐயோ. இந்த உலகத்தில் 2 கூட்டம் இருக்குது. அதனால் நம்ம எதை நிலமானது சகலவற்றிலும் ஆராய்ந்து நிலமான சேனை செய்யுங்க, பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். கீழே சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, எப்பா அந்த தீர்க்கதரிசிகள்லாம் வனாந்தரம் இருக்கிற நரிகளுக்கு ஒப்பா இருக்கு.
வனாந்தரத்தில் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடி கொண்டு போடுவாங்க. உடலே சொல்லுங்களே லூயா. நிறைய விடுவாங்களா? ஊருக்கு வந்தால் நிறைய விடுவாங்களா? அதே போல் அந்த தீர்க்கதரிசிகள் ஒரு நாள் கர்த்தருடைய கோபத்தினால உக்கரங்களினால வேட்டையாடப்படுவார்கள். உடலே சொல்லுங்களே லூயா. அவள் வனாந்தர நரிகளுக்கு அந்த தீர்க்கதரிசிகள் ஒப்பா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லையேங்கிற. ஏன்னா இவங்க திருப்பல போய் நிற்கல. இந்த தீர்க்கதரிசியில் போய் என்ன செய்யப்பா, கர்த்தர் கோபமா இருக்கிறாரு, நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, வாங்க மனம் திரும்புங்க என்று திறப்பில் போய் நிற்கல. நல்லதை சொல்லலை, தவற உணர்த்தலை. அதனால் அவங்க திறப்பில் போய் ஏறினதும் இல்லை. உடலே சொல்லுகளே லூயா. நீங்கள் என்ன செய்யல? திறப்பில் நீங்கள் யுத்த நாளிலே நிலைத்திருக்கும்படி. ஒருவேளை எதிரின்னு யுத்தமாக இருக்கலாம், கடைசி யுத்தமாக இருக்கலாம், தேவனுடைய யுத்தமாக இருக்கலாம். அதில் நீங்கள் நிலைத்து நிற்கல. ஏன் அப்படின்னா நீங்கள் திறப்பில் போய் நிற்கல. உடலே சொல்லுகளே லூயா. தேசத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையான செய்தி நீங்கள் கொடுக்கல. அவர்களை திருந்தத்தக்க ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை கடிந்து கொள்ளுதல நீங்கள் கொடுக்கல என்று சொல்றாரு. அடுத்தது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. உடலே சொல்லுகளே லூயா. திறப்பிலை ஏறவில்லை. திறப்பிலை நின்று அவளுக்காக ஜெபம் பண்ணது கிடையாது. அந்த திறப்பிலை நின்று அந்த சுவரையும் நீங்கள் அடைத்தது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அதனால தான் நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். சபைக்காக சுவரை அடைக்கத்தக்க நிற்க இரவும் பகலுமாக தேவ பிள்ளை. அதான் சொல்றாரு, தேசத்தை அழிக்கும்படி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடின ஒருத்தனையும் காணும். ஒரு அலேச்சன்களே லூயா சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு சொல்றாரு, கீழே சொல்லு, வாசிச்சு பாருங்க சீக்கிரமாய். கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தோம், கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும், அபத்தம் என்ன பொய்யின் அர்த்தம், அபத்தத்தையும் பொய்க்குறிகளையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறார். சங்கீதத்தில் வேற நம்பிக்கை, இவங்க நம்பிக்கை பொய்ய சொல்லி பொய்க்குறிகளை இந்த குறிக்காக்க சொல்லி இப்படியே நம்ம வாழ்க்கையை நிர்வாகம் பண்ணிடலாம், இப்படியே இந்த ஜனங்களை ஏமாத்திடலாம், திருப்ப நம்ம பக்கத்திலே போக வேண்டாம், சுவரை அடிக்க வேண்டாம் என்று இப்படியே அதை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களாம். ஒரு அலேச்சுங்களே லூயா. கையில் வச்சுங்களே லூயா. அவங்கள தான் அவங்க சுவரை அடைக்கலை, திறப்புன்னு நிற்கல. ஆக அந்த சுவரை அடைக்கணும், திறப்பிலே நிற்க வேண்டும். தேவனுடைய கோபங்கள் வராதபடி, உக்கர கோபங்கள் வராதபடி, அவங்க தவறுக்கேற்ற பலன் அவள் மேலே வராதபடிக்கு திறப்பிலே நாம் நிற்க வேண்டும். அல்ல சொல்லுங்களே லூயா. சுவரை அடைக்கணும். ஏசாயாவில் சொல்றாரு, உங்களுக்கும் தேவனுக்கு உங்கள் அக்கிரமங்களை தடையாய், சுவரென்று எழுதப்படலை, அது சுவராக இருக்கிறது. ஒரு அலை சொல்லுகளே லூயா. அப்போ தேவனை சந்திக்க முடியாதபடி, தேவனோடு மீண்டும் பழைய அனுபவத்தில் வராதபடி அந்த அக்கிரமங்கள் அதுவே தடையாக இருக்கு. அந்த திறப்பில் நிற்கணும். அந்த சுவரை அடைத்தால் மீண்டும் தேவனுடைய அன்பில், தேவனுடைய ஐக்கியத்தில் மீண்டும் நாம் வளர முடியும். அல்லேலூயா. மீண்டும் தொடர்ந்து வாசிங்க. நான் உரைக்காதிருந்தோம் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று கர்த்தர் உரைத்தாரியா, கர்த்தர் பேசினார், உரைத்தார் என்றும் சொல்லும்போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆகையால் கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசித்தபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்பதான் சொல்றார், நான் இப்படி இருக்கிறேன், நான் ஒரு மனுஷனை தேட, ஒரு மனுஷன் இதில் நல்லவங்க யாராவது இருப்பாங்களா, நல்ல தீர்க்கதரிசி இருப்பான்னா அந்த சுவரை அடைக்கணும், திறப்பிலே நிற்கணும். உரலே சொல்களே லூயா.
அதை அடைக்கத்தக்க ஒரு மனுஷன் காணமே. ரொம்ப வருத்தப்படுறார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். அன்றைக்கும் அல்ல இன்றைக்கும் வேதனையோடு இருக்கிற திறப்பிலே ஜபந்தான். அந்த அக்கிரமத்திற்கு மண்டபரே நீ இந்த மன்னியும் என்று சொல்லி அந்த சுவரை அடைக்கத்தக்க ஒருவனாக இல்லை என்று அவளுக்கு விரோதமாக நான் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விரோதம் பண்ண எப்படி இருக்கும்? தானியேல் அதில் ஒரு காரியம் அவர் அழகாக பேசினார். ஒரு வேளை தானியேலே அந்த ராஜாவை நம்பியிருந்தா கர்த்தர் தானியேலுக்கு விரோதமாக இருந்திருப்பார். ஒரு அல்லேலூயா. அப்படியா? நீ போ, சிங்கம் அவனை விழுவதற்குள்ளாக பட்சித்திருக்கும். ஆனால் அவனை கர்த்தர் நம்பினதுனாலே கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா. ஆக திறப்பில் நின்று கீழே வசனம் சீக்கிரமா வாசிங்க. வாசிக்கப்பட்ட வசனம் வேண்டாம். அபத்தமான தரிசித்து பொய்க்குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் என் கை விரோதமாய் இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு இல்லை, விரோதமாய் இருக்கும். அவருடைய ஜனத்தின் சந்ததியில் இருப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா. நான் ஒரு ஜனத்தை வைத்திருக்கிறேன், நான் ஒரு சம்பத்தை வைத்திருக்கிறேன். அந்த சந்ததியில் இந்த திறப்பில் ஏறாதவன், சுவரை அடைக்காதவன், அந்த சந்ததியில் என்னுடைய ஜனத்தோடு கூட என் ஜனமாய் இருப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா. என்னுடைய மகனாக, மகளாக, ஊழியனாக, தீர்க்கதரிசியாக அவன் இருப்பது இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லும். தொடர்ந்து வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. அவன் பேரில் எழுதப்படாது. பரலோக ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படலன்னு எப்படி போக முடியும்? இஸ்ரவேலுடைய அட்டவணையில் அவனுடைய பேர் அவன் எழுதப்பையான திறப்பில் நிற்கல, சுவர அடிக்கலை. எச்சரிக்கையான செய்திகளை மனம் திரும்ப வேண்டும் என்கிற சத்தியத்தை சொல்லலை. அதனால இஸ்ரவேல் அட்டவணையில் அவனுடைய பெயர்கள் எழுதப்படுவதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரவேசிப்பது இல்லை. அப்பொழுது நான் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வேன். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயே அவன் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாகவே பிரவேசிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார். ஏன்னா நான் தேடுறேன், ஒரு மனுஷனை தேடினேன். தேசத்தில் திறப்பு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள திறப்பு, பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது. அதை உடனடியாக அடைப்பதற்கு ஒரு மனுஷன் கிடையாது. அந்த ஆத்தும பாரம் இல்லை. தேசத்தின் ரட்சிப்புக்காக சபையினுடைய பாரம் இல்லை, யாருக்கும் இல்லை. அதனால நான் விரோதமாக இருப்பேன், கை விரோதமாக இருக்கும். என் ஜனத்தில் கூட்டத்தில் சேர்க்கப்படுவதும் இல்லை, அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. அவன் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதும் இல்லை. ஒரு அல்லேலூயா. கைகளை ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பல நிற்க இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நான் என் குடும்பத்திற்காக, சபைக்காக, தேசத்திற்காக திருப்பிலே நிற்கணுன்ற நான் தீர்மானம் பண்ணும். சீக்கிரமாக வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும், இப்போ ஒரு வீட்டில் சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவருடைய ஜனத்தை மோசம் போக்குகிறார். இவங்க ஒரு பக்கம் மோசம் போடுறாங்க. ஐயா கர்த்தர் சொல்றாருயா உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அங்கே சமாதானமே கிடையாது. ஜனங்களை மோசப்போக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், ஜனங்களை மோசப்போக்கக்கூடிய ஊழியர்கள் இன்னைக்கு இல்லாமல் இல்லை. ஒரு அல்லேலூயா. ஒருத்தம் கிடையாது. திரளான ஜனங்களை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், ஒருவன் நல்ல கவனிக்க மண் சுவரை வைக்கிறான். இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார். சுவர் இருக்கு, சாங்கு கிடையாது. அது என்ன சுவர்? மண் சுவர். சாந்து சரியா பூசலை. பொதுவாக அந்த கட்டிடத்துக்கு அந்த பிளாஸ்டரி பண்ணும்போது 5 கொண்டு 6 கொண்டு போடுவாங்க. இவங்க 20 கொண்டு போட்டிருப்பாங்க. சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறார். இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்களா, இந்த கட்டிடத்தின் மேலே ஒரு மழை பெஞ்சா அந்த வீடு அப்படியே இடிந்து விடும். ஒரு அல்லேலூயா. இப்போ மழைக்காலத்தில் 6 வீடு இணைந்து இருக்குன்னா இப்படிப்பட்ட சுவர் உள்ளதாக இருக்குது. சாரம் ஸ்ட்ராங்காக கிடையாது.
சாரம் என்பது என்ன? உப்பை குறித்து சொல்றார். உங்கள் உப்பு சாரம் இல்லாமல் போனால் உபதேசத்தில் சாரம் உண்டாக வேண்டும். உபதேசத்தில் நல்ல சத்தியத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சாரம் ஏற்றப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். எனக்கு நிறைய செய்தி கேளுங்க. சமாதானம், சமாதானம், உங்களுக்கு ஆசீர்வாதம். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற செய்திகள் மிகவும் குறைவு. அந்த இடத்துல நிறைய பேர் தேடி வருவதும் இல்லை. ஆக அவங்க சாரம் இல்லாத சாந்தையும் மண் சுவர்களை கட்டும்போது ஒரு சோதனை வந்தா, ஒரு உபத்திரம் வந்தா, ஒரு நோய் வந்தா அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை இடிந்து விழுந்து விடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்ல. அது கீழே சீக்கிரம் வாசிங்க. சாரமில்லாத சாந்தை, சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகிற மழை பெய்யும் மகா கல்மழையே நீ சொரிவாய். கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். கொடிய பூசல் காற்று அந்த பில்டிங்கையே பிளக்கும். இதோ சுவர் விழும்போது, அது சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூசி எங்கே என்று சொல்வார் அல்லவா. நீ என்னத்தை செய்து கொடுத்த, நீ எப்படிதான் ஊழியம் செய்த, என்ன உபதேசத்தை நீ தேவனுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உன்னை நம்பி வந்த, என்னத்தை நீ கொடுத்துருக்குற. அல்லேலூயா. சாந்தி இல்லாமல் ஒரு மழை பெஞ்சா, கல் மேலே பெஞ்சா, சொரிஞ்சா, அது எல்லாம் விழுந்து போகமே. அல்லேலூயா. அதான் சொல்ற, இந்த சுவரை அடைக்க, இதை திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணல. நான் கோபமா இருக்கிறேன், உக்கிரமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் கொடிய புசல் காற்று எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகி ஆண்டவர் திறப்பை அடைக்கலன்னா, திறப்பில் நிக்கலன்னா நான் அப்படி பண்ணுவேங்கிறார். அடுத்தது, அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்திருக்கும்படி தரையிலே விழ பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் அறிந்து கொள்வீர்கள். அடுத்தது, சுவரிலும் அதற்கு சாந்தமில்லாத சாந்தை பூசினவைகளிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை அது சாந்தம் இல்லை. அடுத்த வசனம் கூட வாசித்து பாருங்க. எருசலேமை குறித்து சொல்லி சமாதானம் இல்லாத இருந்தோம், சமாதானம் உண்டு என்று தரிசனம் காண இவர்களின் மேல் தீர்க்கதரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராக. சுவரை அடிக்கல, திருப்பி நிற்கலைன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. ஆக தேவ பிள்ளைகள் உங்க குடும்பத்திற்காக திறப்பிலே நீங்க நிற்கணும். ஒரு சொல்லலையா. சபைக்காக திறப்பிலே நிற்கணும். தேசத்திற்காக திருப்பி நிற்கணும். அந்த சுவரை அடைக்க வேண்டும். ஒரு சொல்லலையா. மோசே தன் வாழ்க்கையில சரியா இருந்தான். ஜனங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் அவன் நிற்பான். ஆண்டவரே என் பேரை வேற நீங்க கிறுக்கி போடுங்கப்பா அப்படி நிற்பான். திறப்பிலே நின்றான். அப்படியே நின்னாலும் பலரை அவன் கானான் தேசத்துக்குள்ளாக அவனால் சேர்த்த முடியல. இருந்தாலும் அவன் திருப்பிலே நின்றான். ஒரு அலேச்சுனுகளே இல்லையா. அந்த சுவரை அடைத்தான் இல்லையா. அந்த பொன்னினால் கன்று குட்டிகள் விற்கிற காரியங்களை செய்யும் போது ஆண்டோட கோபம் இப்படிதான் வந்துச்சு. அந்த ஜனங்களை அழிப்பதற்காக ஒரு நிமிஷத்தில் அழிச்சிருவேன். ஆனால் அவன் திறப்பிலே நின்றான். ஆண்டுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமம் என்கிற அந்த திறப்பை அடைத்து, அந்த சுவரை அடைத்து ஜெபம் பண்ணதுனால அவன் காலங்களிலே அந்த ஜெபத்தை கேட்டு
அந்த ஜனங்களை கத்தர் அழிக்கவே இல்லை. ஒரு அலேச்சன்களே லூயா. வாசிச்சு பாருங்க அந்த வசனம். யாத்திரையாகமம் 32 அதிகாரம் 30 வசனம் முதல் 34 வசனம் வரைக்கும் வாசிங்க சீக்கிரமா. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். நீங்க மகா இப்ப திறப்பு உண்டாச்சு. மகா பெரிய நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க. உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று, உங்களுக்காக அது பாவ நிவர்த்தி கூட செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கத்திடத்துக்கு ஏறி போகிறேன் அந்த என்றான். திருப்பல போறேன், நான் கத்திடத்துல நான் ஏறி போகிறேன் என்று. அப்படியே மோசே கத்திடத்துக்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம். இப்ப திருப்பி ஏற்பட்டாச்சு. ஆகிலும் தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கிப்படும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் கீழே சொல்றாரு. அப்புறம் மனம் இறங்கினார். முதலே சொல்களே. ஒருவேளை அந்த மோசே அந்த இடத்துல அந்த திறப்பில சுவரை அடைப்பதற்கு நிக்கலேன்னு வச்சிடுங்களேன், அந்த ஒரு ஜனம் உயிரோடு இருந்திருக்காது. முதலே சொல்களே லோயா. கையில சொல்களே லோயா. அது சரியான மகா பாவம் செஞ்சிட்டீங்களே, கர்த்தர் மன்னிப்பாரா தெரியல. இந்த பாவத்துக்கு ஒரு பாவ சுத்திகரிப்பு உண்டான்னு தெரியல. ஆகிலும் திறப்பிலே நின்றார். அத்தனை லட்ச ஜனத்திற்காக திறப்பில் நின்று சுவரை அடைத்தால் கர்த்தருடைய கோபம் மாறினது. முதலே சொல்களே அல்லையா. இன்னைக்கு நீங்கள் நினைக்கணும், ஏன் நமக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஏதோ ஒரு திருப்பு அல்லேலூயா என்பதை நாம் அறிந்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் எது திறப்பு? சின்னது தானே. ஒரு சின்ன வெடிப்பு தான் பெரிய கட்டிடத்தை நாசம் பண்ணிவிடும். ஒரு சொல்லலே இல்லையா. இன்றைக்கெல்லாம் ஒரு விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ரூஃப் அப்படின்ட்டு ஒரு பெயிண்ட் கண்டுபிடிச்சிருக்குறாங்க. அது என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு. அதுக்கு என்னென்னா நீங்கள் விலை ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். உங்கள் பில்டிங் எப்பேற்பட்ட பிளவாக இருந்தாலும் கிரேக்காக இருந்தாலும் மழைக்காலம் ஆனாலும் உடனடியாக காய்ந்து உங்கள் பில்டிங்கை பாதுகாத்துக்கணும். முதலே சொல்களே இல்லையா. கூடவே ஒரு ப்ரஷ் இலவசம்னு போடுறேன். நமக்கு திருப்பை அடைப்பதற்கு இலவசம்தான். உடலே சொல்களே இல்லையா. மன்னிப்பு இலவசம், ரத்தம் இலவசம். ஆண்டவர் எதிர்பார்க்குறார், நீ எங்கேயும் பார்க்காத, வா நான் இலவசமாக உன்னை மன்னிக்கிறேன். உடலே சொல்களே இல்லையா. இலவசமாக கர்த்தனுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தால் அதையும் மன்னித்து தேவன் நம்மை பரிசுத்தமான பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற திறப்பு எந்த காரியத்தினாலும் நம்ம அடைக்க முடியாது, எந்த காரியத்தினாலும் சரி பண்ண முடியாது. அவருடைய இரத்தத்தினால அவருடைய மன்னிப்புனால நம்மை சரி பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக அந்த சுவர் இடைந்து இருக்கிறது, அதை மீண்டும் நாம் கட்டப்படணும். நமக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை என்று கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். நம்ம அர்ப்பணிக்கணும். ஒரு சொல்லலே லூயா. இப்போ நல்ல கவனிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. உள்ளங்கால் தொடங்கி நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அவனுக்கு சுகம் கிடையாது. உள்ளங்கால் தொடங்கி உச்சங்கால் மட்டும் அவனுக்கு சுகம் கிடையாது, வியாதி. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும். அது என்ன செய்யல, அது சரியாகணும்னா உள்ள இருக்கிற சீலெல்லாம் எடுக்கணும். சீல் எடுக்கலைன்னா ஒன்றும் சரியாகாது. சிலர் கால் ஏன் எடுக்கிறாங்கன்னா அந்த சீல் எடுக்கலை, அதனால் கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை.
சில இடுப்பு வரை எடுத்துடுறாங்க, சில டாக்டருங்க மேலாக தடுவாங்க. ஒரு அலையத்துங்களையா சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ஆனால் சில டாக்டர் கீழே பிதிக்க எடுத்துருவாங்க, உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. வாசிங்க. அது சீல் பிதுக்கப்படாமலும், அது சீல் பிதுக்கப்படாமலும், கட்டப்படாமலும், எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது உங்கள் தேசம் பாழா இருக்கிறது. ஒரு அலையத்துங்களே உங்கள் தேசம் எப்படி இருக்கா? பாழா இருக்கு. அப்ப என்னங்கிறாரு, நீங்க கொடுக்கிற தீர்க்கதரிசன செய்திகள் ஒருவனுக்குள் இருக்கிற உள்ள இருக்கிற சீல் போல் இருக்கிற பாவம் வெளியே வரணுங்கிறார். ரொம்ப வருஷமா கிடக்கிற அந்த பாவ ஜீவியம் வெளியே வந்து அது ஆற்றப்படணும், என்ன பூசப்படணும், அதை குணமாக்கப்படணும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீங்க. அதுதான் சாரம் இல்லாத சாந்தை பூசுகிற ஒரு அன்பு. அல்லேலூயா அல்லேலூயா, கையில் சொல்களே அல்லேலூயா. உப்பு சப்பு இல்லாத செய்தனால எதையும் பண்ண முடியாது. பரிசுத்தாவியான வரும்போது அவர் என்ன செய்கிறாரா? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தில் வந்த ஆவியானவர். சும்மா மேலோட்டமா சீல் பிதக்கப்படாம ரணம் எடுக்கப்படாம அதை வீக்கம் வத்தாம செய்கிற எந்த உபதேசத்தினாலும் ஒரு மனிதனை சரியான பாதையில் நடத்த முடியாது. அந்த தேசம் பாழாவதை போல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பாழாய் போய்விடும். அல்லேலூயா. அதான் சொல்லார், திருப்பிலே நிற்கணும், தேசம் அழியாதபடி அதை சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடணுங்கிற தேடுகிற நபராக நீங்களும் நானும் இருக்கணும். ஒரு அதை சொல்லலே இல்லையா? நான் இன்னும் திருப்பலை நிற்பேன், சுவரை அடைப்பேன் அப்படிங்கிறவங்க கையில் ஒரு சொல்லலே இல்லையா? ஆமாம், அப்படின்னே எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. எல்லா கூட்டத்துக்கும் வரவங்க தான் திருப்பில் நிற்கக்கூடியவர்கள். அதான உண்மை. தேசங்கள் எவ்வளோ நம்ம கேட்பார், நீ நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அப்படியே அழிவு நடந்து தான் இருக்கு. கேட்பார், நம்மக்கிட்ட தான் கேட்பார், நீ தான் அது காரணம். ஆண்டவர் சொல்ல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்த கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, அவங்களுக்கு காவலனாக இரு. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? ஜாமக்காரனாரு, திருப்பில இரு, காவலனாக இரு, ஜெபம் பண்ணு, அந்த திருப்பில் போய் நில்லு. தானியேல் நின்று அந்த திருப்பில் போய் நீங்கள் எருசலேமுக்கு நேராக அந்த திருப்பில் நின்றார். ஒரு அலைய சொல்களே இல்லையா? கர்த்தர் அற்புதங்களை செய்வாருங்க. தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் திருப்பில் எதுவும் நடக்காது. குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர், திருப்பில் நீங்கள் நிற்கல, சுவரை அடைக்கலை, எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்? இன்னொரு சுவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை ஆசிங்க. சங்கீதம் 62. தேவரே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். யாரால? அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் இதெல்லாம் சொல்றேன், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா என்னுடைய காம்பவுண்ட் எல்லாம் கரெக்டு தான் இருக்கு, திறப்பு இல்லை, அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் எதுவரைக்கும் இந்த துன்மார்க்கனை பார்க்குறான், இவன் நீதிமான். நீங்கள் எதுவரையும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். இது தீங்கு செய்கிற கூட்டம். பரிசுத்தவான்களுக்கும் விரோதமாக, நீதிமான்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவன் அசைக்கப்படாத கண்மலையாக இயேசுக்குள்ளாக இருந்தாலும் அவனை அசைக்கத்தக்க எதிராக தீங்கு செய்கிற ஒரு கூட்டம்தான். ஒரு அலேச்சுங்களையா அங்க சொல்றாரு, நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் அப்படியே நீதிமானுக்கு இருந்தால் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். யாருங்க இடிந்த சுவர்? யாரு? துன்மார்க்கன். நீதிமான்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன், பரிசுத்தவானுக்கு விரோதமாக எழும்புகிறவனை உடைந்த சுவரை போல இருப்பீர்கள். முதலே சொன்னங்களே இல்லையா? இந்த உடைந்த சுவரை கட்டணுன்னா அவங்க ஆண்டவரோடு ஒப்புரவாகி
இனி இந்த தவறு செய்ய மாட்டேன்னா அந்த சுவர் எழும்பும். உடலை சொல்லலையா, அந்த சுவர் அடைக்கப்படும். 4வது வசனத்தில் கூட வாசிக்கும் போது அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும். யார? நீதிமான மேன்மையா இருக்கிறான், அவனை தள்ளும்படிக்கு ஆலோசனை. எப்படி இந்த உயர்விலிருந்து இவரை தள்ளிவிடலாம், இந்த மேன்மையிலிருந்து தள்ளிவிடலாம், இந்த ஆசீர்வாதத்தை தள்ளிவிடலாம், இந்த கிருபையிலிருந்து எப்படி தள்ளிவிடலாம் என்று நினைத்து ஆலோசனை பண்ணி அதுக்கு ஒரு ஆலோசனை கமிட்டி ஆலோசனை பண்ணி அபத்தன பொய் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால ஆசீர்வாதி தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். எப்படி சொல்லுவாங்க? நீங்க நல்லா இருங்க, உள்ள என்ன செய்து இருப்பையா நாசமா போ. ஆனால் உதடில் எப்படி இருக்கு? நல்லா இருங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும். ஆனால் உள்ள எப்படி இருக்கு? சாபம். உடலே சொல்லுங்களே லூயா. நீதிமனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறது. எப்படி அந்த மேன்மேலேருந்து இறக்கி தள்ளிடலாம், இந்த உயர் வந்து எடுத்து தள்ளிடலாம். இந்த உயர்ந்த ஆசீர்வாதம் என்னன்னா அவங்களே சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிற? நீ உடைந்து போன சுவராக இருக்கிறாய். உடலே சொல்லலே லூயா. சாய்ந்து போன மதிலாக இருக்கிற. அப்போ சரி பண்ணணும்னா நம் தேவனோடு அந்த திருப்பில் நின்று பாவரிக்கை செய்து அந்த சுவரை அடைக்கும் போது தேவன் நம்மை மீட்டு எடுப்பார். ஒரு அலை சொல்லுங்களேயா. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகளை காட்டுகிறது. இன்னொரு பகுதி நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். அந்நாட்களில் இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவ்விடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக எங்க திருப்பின சுவர்புறமாக. எதுக்கு? திருப்பை அடைப்பதற்கு. திருப்பு பக்கமா நின்ன சுவரை அடைப்பதற்கு. ஏன் மேலே ஆண்டவர் பார்க்கல, போன ஏசாயாவையும் பார்க்கல, டக்குன்னு அப்படி திரும்பினேன். ஏதோ நம்ம பக்கத்தில் ஒரு தவறு இருக்கு, திருப்பு உண்டாயிருக்கு, அதனால் நம்ம சுவர் பக்கம் திரும்பினேன். அவன் நல்ல ஞானம் உள்ளவன். சுவர் பக்கம் திரும்பி கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமனாயிருந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். உடலே சொல்லுங்களேயா. தன்னை தாழ்த்தினான். இப்போ சுவர் பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு கிட்ட இருக்கு, ஒப்புரவாகணும் என்று சுவர் புறமாய் திரும்பினான். ஒப்புரவானான், திறப்பிலை நின்றான், சுவரை அடைத்தான். முற்றத்துக்கு போகாத ஏசாயாவை மறுபடி தேவன் உள்ளுக்குள்ள அழைத்து 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். உடலை சொல்லுகளே லூயா, கையில் சொல்லுகளே லூயா. 15 வருடம் ஒரே செகண்ட் ஆண்டு கொடுத்துறான். ஒருவேளை அவன் சுவர் பக்கம் திரும்பலை, அவன் அழுகலைன்னா அது நடந்திருக்காது. நாம் செய்த தவறுகளை உணர்ந்து திருப்பில் நின்று அழுதால் இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு ஆயுச நாட்கள் பெருகும். உடலை சொல்லுங்களே லூயா. அப்போ ஏசு இந்த இவனுக்கு ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் அப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ 38ஆம் ஏசாயா, இப்போ 38:21 வாசிங்க. அடையை கொண்டு வந்து பிளவின் மேலே பற்று போட்டார், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசியா சொல்லியிருந்தார். இப்போ அவனுக்கு வியாதி தான் முக்கிய காரணம். வியாதி ஏன் வந்துச்சு? இப்போ பல பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏசியாவுக்கு புண்ணாக இருந்ததாக சொல்கிறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா பெரிய கட்டியாக இருந்தது,
அந்த கட்டின் மேலே இந்த பிளவை போட்டவுடனே அவன் சுகமாகி 3வது நாளில் தேவாலயத்துக்கு போய் ஆராதித்தான். உடலே சொல்களே அல்லையா. அப்போ சும்மா இருக்கிற மனுஷனை ஏன் அப்படி சொன்னார்? நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அவன் நல்லவன் தானே, உத்தமங்கிறா அப்படிங்கிறா. ஏன் ஆண்டவர் போய் வீட்டுக்காரந்த ஒழுங்குபடுத்து நீ பிழைக்க மாட்டேன் சொன்னார்? ஆண்டவருக்கு என்ன ஆகிப்போச்சு? ஏன் ஆண்டவர் இப்படி கூப்பிட்டு இப்படி பண்ணுறாருங்கிற ஒரு சிந்தனை வரும். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தவறான காரியம் இருந்தது. ஒரு சொல்களே இல்லையா. அதனால தான் சொல்கிறாரு அந்த சுவர் இடையத்துக்கு நல்ல வாசிப்பு 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசித்து பாருங்க. 2 நாளாகம் 32ஆம் அதிகாரம். எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாத்தி ரட்சித்து அவருடைய சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கென்று காணிக்கையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களை கொண்டு வந்தார்கள். அதுக்கு இதற்கு பிற்பட்டு பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான். ஏன் வியாதிங்கன்னு சொல்லி வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். பண்ணும்போது பண்ணி கட்டளையிட்டார். தக்கதாக நடவாமல், நல்ல கவனிங்க, நடவாமல். அதுதான் காரணம். ஒரு சொல்களே இல்லையா. என்ன காரணம்? அதற்கெல்லாம் அந்த உபகாரத்துக்கு அவன் நன்றியாக நடவாமல், அதை நடவாமல் இருப்பதற்கு அவன் மேலுக்குள்ளே இருந்த மனமேட்டிமை. ஒரு சொல்களே இல்லையா. நமக்குள்ளே இருக்கிற அந்த மனமேட்டிமை எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்தீங்களா? நம்மளோட ஆயுச நாட்களை அப்படி குறைச்சிருது. இவ்வளோ உபகாரங்களை செய்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் மனமேட்டின்மை தான் அவனுக்கு வியாதியை வியாதி பல விதத்தில் வருகிறது. அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற பெருமை, அப்போ நமக்குள்ளே சில நேரங்கள் அறியாமல் பெருமை வருது பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாதிப்பு. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டு சமூகத்தில் சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை எனக்குள்ள இருக்கிற மேட்டிமை, எனக்கு இருக்கிற ஆணவம், எனக்குள்ள இருக்கிற பெருமையை நான் அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் அழுது அந்த சுவரை அடைக்கும் போது மீண்டும் ஜீவ சுகம் ஆரோக்கியத்தோடு வாழும்படி நீடித்த நாட்களை கற்று தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பெருமைப்படுறது நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட என்னென்ன பெருமை இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகள் அவன் தாழ்த்தி ஜெபம் பண்ணின அடுத்து ஜெபம் பண்ணதை போல மேட்டிமைக்கும் பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் கதறி அழுதால் கர்த்தர் மீண்டும் உங்களை தூக்கி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இந்த திறப்பை அடிக்கணும். இது எதனால் வந்தது? மேட்டிமையினால் உண்டான திறப்பு. ஆக இந்த திறப்பை நம்ம அடைக்கணும். ஆண்டவரே, எந்த மேட்டிமை பெருமைக்கு நான் இடம் கொடுக்காம மேட்டிமைப்பட்ட அத்தனை பேர் தள்ளப்பட்டதை போல நான் ஆகாதவளாய் போகாதபடி அழுது ஒப்புராகும் போது முற்றத்தில் போகல, அதே செகண்டில் தேவன் அவனை விடுவித்து வியாதியில் விடுத்து 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்தி அவன் தேவனால் ஆயுச நாட்களை கற்று கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. மேட்டிமையினால் திறப்பாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் சீக்கிரமாக வாசிங்க. ஆமோஸில் ஒரு வசனம் இருக்குது, 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசனம். இப்போ நம்ம ஒரு இடத்துல எங்கே போகிறோம், அப்போ தப்பிட்டுட்டான் அப்படின்ட்டு சிங்கத்துக்கு தப்பினவன். சிங்கம் தப்பிட்டானா கதிரை நேரம் எதிர்பட்டதை போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து அப்பா நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டப்பா அப்படின்னு சுவரின் மேல்
கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்ததை போல. ரலே சொல்லலையா? பாம்பு கடிச்சு என்ன தான் வரும்? இந்த சுவரில் பாம்பு இருக்குமா? இருக்காது. வெடிப்புள்ள திறப்புள்ள இடத்துல தான் பாம்பு இருக்கும். ஒரு அலை சொல்லலையா? எங்கள் வீட்டில் பழைய கட்டத்தில் பாருங்கள், அந்த வெடிப்புள்ள இடத்துல தேள் இருக்கும், அரணை இருக்கும், பூரான் இருக்கும். இருக்கா? எல்லாம் தங்கு கடை இருக்கும். அதில் சில நேரங்கள் பாம்பும் இருக்கும். நம்ம எல்லாம் தப்பிட்டோன்னு கை வைத்தால் அந்த திறப்பிலிருந்து வரக்கூடிய சர்பம் நம்மளை கொண்டுடும். எந்த பாவமோ அந்த பாவம் தான் நமக்கு சம்பளத்தை கொண்டு வந்துடும். ஒரு அலை சொல்லலையா? இதை நான் சிந்திக்கும் போது நாங்கள் மூங்கலடி கிராமத்தில் ஊழியம் செய்தோம். சின்ன 2 ரூம். முதல் நாள் நடந்த சம்பவம். அந்த கிச்சனில் வெடிப்பில் பார்த்தா என் மனைவி பார்த்தா அதில் ஒரு சர்பம். ஒரு அலை சொல்லலையா? அது விரியன் பாம்பு தான். அப்போ அது ஏதாவது ஆகியிருந்தான்னா மரணம் உண்டாயிருக்கு. அவன் இந்த ஊரை சார்ந்தவனால கொஞ்சம் சாமர்த்தியமாக எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அதை அடித்து கொண்டு உடனே அந்த பிள்ளைகள் அந்த திருப்பை அடைத்தார்கள். ஒரு அலை சொல்லலையா? அப்போ இப்படி சில நேரங்களில் நமக்கு எதிராக சர்பம் என்பது பிசாசு தான். அது நம்முடைய வாழ்க்கையில் இஷ்டம் போல விளையாடுகிறது. ஆக அது எல்லாம் தப்பிட்டோன்னா அப்படின்னா அந்த திறப்பில் இருக்கிற சர்பம் நம்மை அழித்து விடுகிறது. அந்த திறப்பை அடைக்க வேண்டும். ஒரு அலே சொல்லுகளேலுயா, கைகளை சொல்லுகளேலுயா. நீங்கள் ஆபுக்கோக்கில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிங்க. கல் நல்ல கவனிங்க. கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் சாட்சி. அப்போ கல் கொண்ட சுவர் கூட நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை அறிவிக்குமா? ஒரு அலை சொல்லலையா? நம்ம எப்படி இருக்கிறோம், அது எப்படி திறப்பு இருக்குது, எப்படி மனம் மாறி உள்ளே வந்துட்டோம் என்பதை கர்த்தர் அந்த சுவர் நம்ம பண்ண சுவரானாலும் அந்த உத்தரமானாலும் நமக்கு விரோதமாக சாட்சிகள் ஒரு நாள் எழுப்பிடும். ஆக கேட்கிற தேவப்பிள்ளை, கர்த்தரை உணர்த்துகிற எந்த பாவமானாலும் நீ அறிக்கை செய்து விட்டுவிட்டால், அந்த திறப்பிலே நின்றால், மனம் திரும்பும்படி அழைப்பு வரும்போது ஏற்றுக்கொண்டால், அந்த சுவர் அடைத்து தேவனுடைய நிலையான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவார். அல்லேலூயா சொல்லுயா. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிப்போம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 42 அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. அது எப்படி எங்க படருமா? அந்த திராட்சை செடி அவன் நீரூற்றுண்டில் உள்ள கனி தரும் செடி. அவன் நீரூற்றுண்டில் கனி தரும் திராட்சை செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல படரும். ஒரு அலை சொல்லுகளேலுயா, கையில் சொல்லுகளேலுயா. அந்த கனிகள் எங்கே தான் படுமா? சுவரின் மேலே படும். வீட்டுக்குள்ளே எந்த சுவரில் திராட்சை செடி வளர்க்க மாட்டாங்க, காம்பவுண்ட் வாலில் வளர்ப்பாங்க. அது செடியாகி அது கொடியாகி அது படர்ந்து கனிகளை தருகிற ஒரு அனுபவத்தை பார்க்கும். இப்போ யோசேப்பை குறித்து அவன் சுவர்களிலே படர்கிற கனித்தர். யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி. ஒரு அலை சொல்லுகளேலுயா. இப்போ நம்ம என்ன எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கலாத்தின் நிருபத்தில் வாசிக்க 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் ஆவிக்குரிய 9 கனிகள் சாட்சியின் வாழ்க்கை. இந்த 9 கனிகள் உள்ள சாட்சியின் வாழ்க்கை நம்ம இல்லைன்னா நம்முடைய ஜீவிதம் திறப்பாக இருக்கிறது. ஒரு அலை துண்டலையா. ஆக அதில் எந்த சுபாவம் நமக்கு சாட்சி இல்லாமல் இருக்கு? அன்பா, பொறுமையா, அல்லது விசுவாசமா, சாந்தமா, இச்சையடக்கமா, இவைகளெல்லாம் எந்த கனி நம்மக்கிட்ட இல்லை. அந்த கனி இல்லைன்னா திறப்பு உண்டாகி இருக்கிறது. ஒரு அலை சொல்லலையா. ஆக இந்த திறப்பில் நாம் இருந்து
அந்த சுவரை அடைத்தால் ஒரு மீண்டும் சாட்சி உள்ள வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது தான், மிகுந்த கனி கொடுக்கும்படி நம்மை அழைத்து இருக்கிறார். கனி என்ன சொல்றாரு? ஒரு மரத்தினுடைய கனியை பார்த்து அந்த கனி நல்லதா கெட்டதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுங்கிறார். ஒரு சாட்சியின் ஜீவியம் ஒருவனுடைய சுபாவத்தினால, கனியுள்ள வாழ்க்கையினால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ கனியே இல்லை, சாட்சியின் ஜீவை இல்லைன்னா சுவர் இடிந்திருக்கு, ஒரு சொல்லுங்களேயா, அதில் திறப்பு இருக்கிறது. அப்போ அதை நம்ம அடைக்கணும். எந்த சாட்சி இல்லாமல் நம்முடைய ஜீவிதத்தை கெடுத்தோமோ என்று சொல்லி அறிந்து அந்த சுவரை கட்டும்போது தேவனால் வர வேண்டிய அத்தனை உபகாரமானாலும், பரலோகத்தில் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதமானாலும், பூமிக்குரிய வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதமானாலும் தேவன் தருவார். ஒரு சொல்லுங்களேயா. இப்போது சரீரமே இருக்கு, சரீரத்தில் சில பிரச்சனை ஆனவுடன் தான் உள்ளுக்குள்ளே டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்கிறாரு. ஒரு சொல்லுங்களேயா. குடல் எடுக்கிறாரு, இருதயத்தை எடுக்கிறாரு, ஹார்ட் எடுக்கிறாரு, சிலருக்கு கிட்னியே எடுத்துடுறாங்க, சிலருக்கு சரீரத்தின் உறுப்புகளை எடுத்துடுறாங்க. அப்படின்னா இந்த பாடி நமக்கு சரியாக இருக்கிற வரை தான் நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் செயல்படும். ஒரு சொல்லுங்களேயா. சொல்லுவாங்க, கை எதை மட்டும் வெட்டிட்டாங்க பாஸ்டர், ஹார்ட்டே எடுத்துட்டாங்க அப்படிம்பா, லிவர் எடுத்துட்டாங்க. ஆக இதை நம்ம கரெக்டாக அந்த ஜீவியத்தை காத்து கொண்டால் ஆவிக்குரிய ஜீவியங்கள் நமக்கு பாதுகாப்பார். ஒரு சொல்லுங்களேயா. அதான் சொல்கிறார், தேசத்தை அழிக்கும்படி அழிக்காதபடி ஒரு மனுஷனை தேடினேன், திறப்பையில் நிற்கவும் சுவரை அடைக்கிறதுக்கும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனாகிலும் காணேன். இப்போ நம்ம சுவரெல்லாம் நம்ம அடைக்க போகிறோம், திறப்பில் நிற்க போகிறோம். அப்படியே நீங்கள் எழுமி நின்று அப்படியே கண்களை மூடி அப்படியே நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திர ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. ரீபாலாபாலாபாலம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், உன்னை ஆத்துமாக்களை ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்மபாரமே, தெய்வமே தாருமே ஆத்மபாரம். எக்கால சப்தனான் மௌனம் எனக்கில்லை, எக்கால சப்தனான் மௌனம் எனக்கில்லை. ஜாம காவலன் சத்தியம் பேசுவேன், ஜாம காவலன் சத்தியம் பேசுவேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் தினமும் தினமும் நினைப்பேன். அழிந்து போகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் திருப்பா இருக்கா, சுவர் இடைந்து இருக்கிறதா என்று ஆண்டவரே, இனி நான் திருப்பில் நின்று சுவரை அடைக்க தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று அர்ப்பணித்து எல்லாம் சோதனை பண்ணுங்க. சோதரம் சோதரம் சோதரம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த பகற்காலத்துக்காய் சோதரன் ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்தவானாகிய நெகோமியாவினுடைய சுவர் என்ற ஆண்டவரே அந்த சத்தியத்தை கற்று தந்திருக்கீங்க. நீங்களும் தேடுறீங்க ஒரு மனிதனை, தேசத்தை நான் அழிக்காதபடி திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை, சுவரை அடைக்க
ஒரு மனுஷனை தேர்னேங்கிறீங்க. மோசே திறப்பிலி நின்றார். ஆதி விசுவாச தெய்வீகத்தில் இருக்க நம்மை அர்ப்பணித்து எல்லா சோத்திரம் பண்ணுங்க பாப்பா. சோத்துரம் 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 சோத்திரம். கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த அனுபவத்தில் வருவதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்த மீண்டும் சபையார் இந்த பாதையில் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தும் சதா காலங்களும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.